பிரபல நிறுவனமான ஜெகநாத் ப்ராப்பர்ட்டிஸ் சார்பில் கோவையில் நடைபெற்ற மகா ருத்ராபிஷேக பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சிவபெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேகமாக மகா ருத்ராபிஷேகம் கருதப்படுகிறது. செல்வச் செழிப்பு, நோயற்ற வாழ்வு, மன அமைதி, பாவங்கள் நீங்குதல் உள்ளிட்ட பலன்கள் நோக்கி சிவபெருமானுக்கு மகா ருத்ராபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் ஜெகநாத் ப்ராப்பர்ட்டிஸ் சார்பில் மகா ருத்ராபிஷேகம் பூஜைகள் மற்றும் 1,00,000 ருத்ர ஜப பாராயணம் உள்ளிட்டவை கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ராஜஸ்தானி சங்க அரங்கில் நடைபெற்றது. ஜெகநாத் ப்ராப்பர்ட்டிஸ், குரோசோ நிறுவனம் மற்றும் கியா ஸ்டுடியோ கிச்சன் வார்ட்ரோப்ஸ் ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர், பசும்பால், தாமரை, தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், பன்னீர், திருமஞ்சனம், சந்தனம், பழரசம், விபூதி, கரும்பு சர்க்கரை, அரிசி மாவு, தேன், நெய் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. சிவலிங்கத்தை பக்தர்களை அபிஷேகம் செய்யும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் அபிஷேகம் செய்தனர். ஸ்வரண மாதத்தில் சிவனை பூஜித்தால் காசி முதல் ராமேஸ்வரம் வரையிலான 12 ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் செய்ததற்கான நற்பலன்கள் கிடைக்கும். இந்த மகா ருத்ராபிஷேகத்தில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் கிடைக்கும் என்பதன் அடிப்படையிலேயே இந்த மகா ருத்ராபிஷேகம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக அதன் ஒருங்கிணைப்பாளர்களான ரமேஷ் டைபர்வால் மற்றும் அனுராக் டைபர்வால் ஆகியோர் தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக மகா அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது.